இலங்கை சிறையில் உள்ள 27 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரியும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலா. தமிழகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதும் அவர்களுடைய படகுகளை சேதப்படுத்துவதும் மீனவர்களை சிறைப்பிடித்து அவர்களை சிறையில் அடைப்பதும் தொடர் நிகழ்வாக உள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் முதல் தற்பொழுது வரை இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 80க்கும் மேற்பட்ட படகுகள் சிறைப்பிடித்து பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல கடந்த 2016 ஜனவரி 15க்கு பின் தற்பொழுது வரை 27 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து யாழ்ப்பாணம் சிறையிலும் அதேபோல மன்னார் மாவட்டம் வவுனியா சிறையிலும் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டு மீனவர்கள் வாடி வருகின்றனர். அந்த மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர வேண்டும். அதேபோல் 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை கடற்படையால் விடுவிக்கப்பட்டும் 18 படகுகள் இதுவரை மீட்க முடியாமல் கடலில் தாழ்ந்து போனன. இந்த 3 கோரிக்கையை முன்வைத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் 800க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதில் நேரடியாக தொழில் செய்யக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் சார்பு தொழிலை நம்பியுள்ள 20,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் வேலை இழந்துள்ளனர். இந்நிலையில் படகுகள் வரும் 28ஆம் தேதிக்குள் படகுகளை மீட்பதற்கும் அதாவது மூழ்கடிக்கப்பட்ட 18 படகுகளுக்கும் நிவாரணம் தர வேண்டும் என மத்திய அரசு உத்தரவாதம் தரவில்லை என்றால் வருகின்ற 29ஆம் தேதி சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை நாங்கள் முற்றுகையிடப் போவதாக 6 மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் முற்றுகையிடப் போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர்.